உங்ககிட்ட 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஏ, இன்னொருத்தர் பி. அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்குங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, நானும் கேட்குறேன் என்ன திறமை இருக்குதுன்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் உங்ககிட்ட இந்த திறமை தான் இருக்குங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஆப்ஷன் பி, இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட பர்டிகுலராக இந்த திறமை தான் உங்ககிட்ட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் மற்றவங்களும் பயனடைவாங்கங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்மள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஏஐ விட்டுருவோம். இப்போ நம்ம பிஏ பற்றி தான் பேச போகிறோம். பிஏங்கிறவருக்கு சுயநலம் இல்லை. ஏன்னா நான் உங்ககிட்ட இதுதான் உங்களோட ப்ளஸ் அப்படிங்கிறத அவர் மறைக்க விரும்பலை. உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறாரு. உங்களோட ப்ளஸ் இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாரு, சுட்டி காட்டுறாரு. அவர் மதாபிதா, குரு, தெய்வம் அந்த லிஸ்ட்டை விட இவர் கொஞ்சம் மேலே போய் கொஞ்சம் நல்ல வெல்விஷராகவே மாறுறாரு. அந்த மாதிரி எனக்கும் ஒருத்தர் நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா சுபாஷ்ங்கிறவர் ஒருத்தர், என்னோட நண்பர். அவர் தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். திஸ் வீடியோ கான்செப்ட் டு மிஸ்டர் சுபாஷ். டாடா சி.